நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஐ பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கோம். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தி ஏஐ வாட் we are using today is just the beginning. ஏன்னா இப்படி சொல்றேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குவாண்டம் ஏஐ நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம வேர்ல்ட்லயே ஃபாஸ்டஸ்ட் டிவைஸ் எதுன்னு கேட்டா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கூகுளோட குவாண்டம் ஏஐ 65 கியூபிட் ப்ராசஸர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரண்டியர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் விட 13,000 டைம்ஸ் ஃபாஸ்டரா ஒரு பிசிக்ஸ் சிமுலேஷனை பண்ணிருக்கு. சோ இந்த குவாண்டம் ஏஐ அப்படின்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சினாரியோ வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எல்லாரும் இந்த பப்ஜி கேமை விளையாண்டுருப்போம், ஆர் அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருப்போம். இந்த பப்ஜில ஒரு பாட் வரும், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும் அண்ட் நம்மளை பார்த்து ஒன் பை ஒன்னா ஸ்லோவா புல்லட் சுடும். பட் அதுவே அந்த பாட் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி திங்க் பண்ணி நம்ம லெஃப்ட்ல மூவ் பண்ண போறோமா இல்ல ரைட்ல மூவ் பண்ண போறோமா இல்ல ஜம்ப் பண்ணி சுடுவோமா இல்ல படுத்துட்டே சுடுவோமான்னு மில்லியன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ்ல சைமல்டேனியஸா திங்க் பண்ணி பிரெடிக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் மேக் பண்ணா எப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் திங்க் பண்ற ஏஐ தான் குவாண்டம் ஏஐ. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணும். பட் குவாண்டம் ஏஐ மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் சைமல்டேனியஸா திங்க் பண்ணும். இது எங்க நம்மளுக்கு ரியல் டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ்க்கு ஜஸ்ட் ஆன்சர் எஸ் ஆர் நோவா இருக்காது. They involve millions of variables and possible combinations. So இந்த குவாண்டம் ஏஐ வந்துச்சுன்னா இதால ஹியூஜ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஒரே டைம்ல இவாலுவேட் பண்ணவும் முடியும். சோ இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜியான இந்த குவாண்டம் ஏஐ அப்படின்னா என்ன, குவாண்டம் ஏஐ பத்தி ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம டீகோட் பண்ணி படிக்க போறோம். வாட் குவாண்டம் ரியலி மீன்ஸ். குவாண்டம் அப்படின்ற டேர்மை நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது ப்ராப்பரா புரிய மாட்டேங்குது கோச், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Why is this very powerful? Current limitations of quantum computing அப்படி இருக்கா? லிமிடேஷன்ஸ் இருக்கா? When will quantum AI become real? Takeaway point. இந்த 5 பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த செஷன் டீப்பாக படிக்க போகிறோம். அண்ட் இந்த 5 பாயிண்ட்ஸை நான் கொஞ்சம் டீப்பாக போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட்டராக நாலேஜ் வேணும் எனக்கு. பேசிக்காக வாட் இஸ் குவாண்டம் ஏ அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், ஃபாஸ்ட்டாக சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இவ்வளோதான். குவாண்டம் இஸ் நத்திங் பட் ஃபாஸ்ட் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன், அவ்வளோதான். இந்த இன்புட்டை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னா கிளம்பிக்கோங்க. பட் இந்த செஷனுக்குள்ளே நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இது எப்படி ஃபாஸ்ட்டாக சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்க போகுது அப்படின்றது டீப்பாக நான் பேச போகிறேன். ஸோ அந்த மாதிரி டீப்பர் நாலேஜ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் அடுத்த நான் பேசக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் மற்றவங்க இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் குவாண்டம் ரியலி மீன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான ஆடியன்ஸ் தான் இப்போ உள்ள வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பல ஃபேக்டர்ஸ் டீகோட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கூகுள் பார்த்தீங்கன்னா வில்லோ அப்படின்ற மாதிரி ஒரு குவாண்டம் சிப்பை பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் 9 லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி அவங்க பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இந்த ஆர்டிக்கல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க ஆடியோ நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னா, By our best estimates, a calculation that takes Willow under 5 minutes would take the fastest supercomputer 10 to the 25 years. ஓகே, இந்த ஆடியோ உங்களுக்கு கேட்டுச்சு இல்லையான்னு தெரியல. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு கால்குலேஷனை இந்த குவாண்டம் ஏஐ பார்த்தீங்கன்னா பண்ணுச்சு. பட் இதுவே நார்மலான ஒரு கால்குலேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸில் நம்ம கொடுக்கும்போது 10 to the power 25 இயர்ஸ் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். Willow's performance on this benchmark is astonishing. பெஞ்ச்மார்க்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க். It performed a computation in under 5 minutes. Willowsன்றது அந்த குவாண்டம்னுடைய பேர், குவாண்டம் சிப்பினுடைய பேர். That would take one of today's fastest computers 10 to the power 25. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸே 10 to the power 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 செப்டிலியன் இயர்ஸ். நம்மளுடைய உலகத்தினுடைய இயரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழசு இல்லை அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸே 10 to the power 25 இயர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய டைமை இந்த வில்லோ ஜஸ்ட் 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் அஜெண்டாலே சொல்லியிருந்தேன், குவாண்டம் அப்படின்னாவே ஃபாஸ்ட் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன், இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விஷயங்களில் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நான் டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கூகுளுடைய ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா வில்லோ. கூகுள் இல்லாமல் அடுத்து மைக்ரோசாஃப்ட் கூட மஜோரானா அப்படின்ற மாதிரி ஒரு சிப்பை பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது
இந்த ஆர்டிக்கல் இந்த 2 ஆர்டிக்கல் லிங்க்கு நான் வந்து கீழே லிங்க் பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் படிச்சு பாருங்கள். எனிவே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வாட் குவாண்டம் ரியலி மீன்ஸ் அப்படின்றதுக்கு ஃபாஸ்ட் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது தான் பாயிண்ட். அந்த ஒரு ப்ராப்ளமை ஃபாஸ்ட்டாக வந்து அது சொல்யூஷன் வந்து கொடுத்துரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காருன்னா, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து அவர் ஃபஸ்ட்டு போவார், இந்த இடத்துல போய் அவர் அங்கே ரீச் பண்ணலாம், எது ஈஸியான வழி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை இதில் போய் பார்க்கலாம், இல்லாட்டினா இதில் போய் இப்படி போய் பார்க்கலாம். ஸோ அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 100 பாசிபிள் பேஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இவர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ட்ரையல்லையே எது பாசிபிளான ரூட், எந்த இடத்துல போனால் நான் வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டமில் கண்டுபிடிச்சா ஒரு டைம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எது ஃபாஸ்டஸ்ட் ரூட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய குவாண்டம் சிப் வந்து வெரி மில்லி செகண்ட்ஸில் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் குவாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். குவாண்டம் அப்படின்றது கம்ப்யூட்டிங் பேஸ்ட் ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றத நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி பாருங்கள். அவர் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவார், மல்டிபிள் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது ஐதர் நீங்கள் கையில் வரும்போது 0 or 1 தான் இருக்கும். ரைட், பட் அது டாஸ் ஆகி மேலே போகும்போது மல்டிபிள் காம்பினேஷன்ஸ், அது ஃப்ளாட்டாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி பைனரியாக இயங்காது. ரைட், இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை பாருங்களேன். நம்மளுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய திங்ஸில் என்ன, இந்த மைக்கு ஆனாக இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படி தான் பார்ப்போம். இந்த லைட்டு ஆனாக இருக்கா ஆஃப் இருக்கா, கம்ப்யூட்டர் ஷட் டவுனாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பைனரியாக தான் பார்க்குது. பட் அதுக்கும் மேலே ஒவ்வொரு இந்த லைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இதனுடைய ஸ்டேட்ஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கலாம். ரைட், மல்டிபிள் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி போயிருக்கலாம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த குவாண்டம் ஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரியும். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க, உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், 5 கீ இருக்குது. ஒரு கீ வந்து போட்டு பார்க்குறீங்க, ஒரு செகண்டில் ஒரு கீ தான் போட்டு பார்க்க முடியும். ரைட், எந்த கீ அதை அன்லாக் பண்ணும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்றா எடுத்து போட்டு பார்த்து, அப்போது ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு ட்ரையல் தான் இருக்குது. ஒரு டைம் போடும்போது ஒரு ட்ரையல், அப்போது 0 வரும். ஒன்றா போட்டு பார்த்தா கண்டுபிடிக்கும். அப்போ டைம் எவ்வளோ நடக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரே செகண்டில் நீங்கள் 5 கீ ஒட்டுக்கா போட்டு எது கரெக்டான கீன்னு கண்டுபிடிச்சா தட் இஸ் குவாண்டம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இது பாருங்கள், அந்த குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸிங் அந்த 4 ஒட்டுக்கா போட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம கியூபிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி நம்மளுக்கு வந்து 2 ஜிபியா இல்லை 5 ஜிபி ஃபைலா இல்லை 5 ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அங்கே வந்து குவாண்டமில் இந்த பர்டிகுலர் சிப் வந்து 1 கியூபிட்டா இல்லை 5 கியூபிட்டா இல்லை 10 கியூபிட்டா, அது வந்து அதோட பவர் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கியூபிட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாசிபிலிட்டிஸை ஒரே டைமில் பண்ணுறது. அதை டெக்னிக்கலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் பொசிஷன் லெவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் டெக்னிக்கலாக போகிறீங்களா? எஸ், கொஞ்சம் டெக்னிக்கலாக போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மைண்டில் வச்சுருக்கிறது அந்த 5 GPU 8 GPU அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி அந்த பவர் வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த குவாண்டம் வேர்ல்டில் சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூபிட்ஸ் 1 கியூபிட்ஸ் 10 கியூபிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கியூபிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அடுத்த ஸ்லைடில் வை இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்ற பாயிண்ட்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 1 கியூபிட்லாம் சொன்னேன் இல்லையா, 1 கியூபிட்னா செக்ஸ் 2 பாசிபிலிட்டிஸ் அட் ஒன்ஸ், விச் மீன்ஸ் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் வந்து இருக்குது, அதில் 10 கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா 2 கீ எடுத்து ஒன்றா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கும். அப்போ அந்த சிப்புக்கு பேர் 1 கியூபிட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். 2 கியூபிட்ஸ்னா 4 கீஸ் எடுத்து ஒரே டைமில் போட்டு எந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும். அதே மாதிரி 10 கியூபிட்ஸ்னா 1024. இப்போ அவ்வளோ கீஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஒரே செகண்டில். இந்த மாதிரி 50 கியூபிட்ஸ், இந்த மாதிரி கியூபிட்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் அந்த யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாண்டமுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வை வி கால் குவாண்டம் இஸ் சம்திங் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் ஏபிள் டு அரைவ் அட் அ சொல்யூஷன் பட் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்கேல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். இப்போ இதை வந்து இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். இதை நான் கீ செயின் வைத்து உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் இந்த குவாண்டம் ஏஐ அப்படின்ற வந்து சேரும்போது இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து இப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் குவாண்டம் ஏ அப்படின்றத இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். சுந்தர் பிச்சை எடுத்துக்கோங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து இங்கே பக்கத்தில் இருக்காரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ குவாண்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சாட் ஜிபிடியில் நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறோம், ரைட்? சாட் ஜிபிடி இஸ் நத்திங் பட் வாட்? இட் இஸ் அ அப்ளிகேஷன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இட்ஸ் அன் அப்ளிகேஷன். ஜெமினி இஸ் நத்திங் பட் வாட்? இட்ஸ் அன் அப்ளிகேஷன். அது நம்மளுடைய வெப்பில் இருக்குது, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்புட் போட்டிங்கன்னா சாட் ஜிபிடி இஸ் அ சாஃப்ட்வேர். ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஹிட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆன்சர் வருது. பட் பேக் எண்டில் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் யூஎஸில் நிறைய இடத்துல டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அந்த டேட்டா சென்டர்ஸில் நிறைய ஜிபியூஸ் வச்சுருக்காங்க. டேட்டா சென்டர் நிறைய ஜிபியூ சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. பெருசாக இருக்கும், ரைட்? அதெல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். ஸோ அந்த ஹார்ட்வேர் அங்கே இருக்கிறனால தான் நம்மளுக்கு சொல்யூஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சிப்பு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட லேப்டாப்பில் நம்மளுடைய சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சின்ன ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த சாட் ஜிபிடி எல்லாமே க்ளவுடில் இயங்குறது, ரைட்? அப்போ க்ளவுடில் இயங்கும் போது இந்த மாதிரியான ஜிபியூ சாட் ஜிபிடிலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு இன்றைக்கி வந்து வர மாதிரி இருக்குது. பட் இதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஜிபியூவே தள்ளிட்டு குவாண்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இப்படி சிலிண்டர் கணக்கில் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதில் 10 கியூபிட்ஸ் பவர் ஒரு 50 கியூபிட்ஸ் பவர் அந்த மாதிரிலாம் அப்படி வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டெவலப் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ணும்போது திஸ் ஹாஸ் டு பி டெவலப்ட் இன் அ வெரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன். அதோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெரி ஃப்ரெஜைல் அப்படின்னா ஈஸிலி டேமேஜபிள். ஜஸ்ட் ஏதாவது லைட்டாக தொட்டினா கூட பயங்கரமாக ஒரு ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும், கொலாப்ஸ்ட் குவிக்லி அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இன்றைக்கி குவாண்டம்லாம் வாங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், கோச் அப்போது வென் வில் குவாண்டம் ஏஐ வில் பிகம் ரியல்? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றீங்க, தொட்டாவே உடஞ்சிருன்றீங்க, குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளாக இருக்கும். அதுக்குண்டான கிளாரிட்டியை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 2026, 2024 2026 வரைக்கும் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குவாண்டம் ஏஐ என்னைக்கு வரும் இல்லை, ஆல்ரெடி வந்துருச்சு. என்ன கொஞ்சம் சொல்கிறீங்க, வந்துருச்சா? அப்போ டைட்டில் என்ன வென் இட் வில் பிகம் ரியல் போட்டிருக்கேன், ஆல்ரெடி இட்ஸ் தேர். அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து 2000 ஆர்டிக்கல்லாம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். 2024 கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கு ஒரு சிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஐபிஎம் அவங்களுக்கு ஒரு சிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய இந்த மாதிரி சிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில், ஹெல்த் கேரில் ஆல்ரெடி அப்ளிகேஷன் லெவலில் தான் இருக்குது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து ரியல் டைம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸில் இது வந்து சால்வ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல. நம்மளும் ரிசர்ச்சர்ஸில் என்னென்னலாம் பண்ணி பைனரி சொல்யூஷன்ஸ் தான் பார்க்குறாங்க. ஒரு டெஸ்ட்டை வந்து ஒரு டைமில் ஒரு டெஸ்ட் தான் பண்ணி பார்க்க முடியும். அதனுடைய ரிசல்ட் என்ன வருதுன்றதை அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து போக முடியும். ஸோ ஒரு டைமில் ஒரு டெஸ்ட்டை பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட்டை பார்த்து அதனுடைய ஃபீட்பேக்ஸ் வச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 10,000 டெஸ்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் அதுக்கிட்டே கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணி இதுதான் சொல்யூஷன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த சொல்யூஷன் எடுத்து நம்ம வந்து ஒரு பீட்டா டெஸ்டிங் பண்ணி போனோம்னா கேன்சருக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ண முடியும். அப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இதுதான் கான்செப்ட். அது இட்ஸ் பியாண்ட் நம்ம நினைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஏஐ பற்றி பயந்துக்கிட்டு இருக்கோம், வேலை போய்டு அப்படின்றது. பட் வேர்ல்டு வந்து இந்த குவாண்டம் ஏஐ நோக்கி போகுது. ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே வந்து மைண்டில் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. we need to solve a problem and then move from this problem to solve another problem. இப்படி தான் வேர்ல்டு போயிட்டுருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம வந்து ஏஐ வந்துருச்சு, ஏஜிஐ வந்துருச்சு, நாளைக்கு ஏஎஸ்ஐ வந்துருச்சு அப்படின்ற பயந்துட்டு இல்லாமல் இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் மேக் சென்ஸ். ஓகே, ஸோ வி ஹேவ் அ ப்ராப்ளம். நம்மளுக்கே இப்போ கேன்சர் இருக்குது, இது சீக்கிரமாக சுகமான எப்படி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் பார்க்கணும். வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணனுடைய நோக்கமே ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அடுத்த புது ப்ராப்ளமை கண்டுபிடிக்க போயிடுவாங்க. இப்படி தான் வேர்ல்டு வந்து எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு இயங்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஆங்கிளில் பார்க்கணும். நம்ம வந்து பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி ஒர்க்.
ஸோ நான் வந்து ஹெல்த் கேர் வச்சு சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபைனான்ஸில் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இந்த டேக்அவே பாயிண்ட்ஸோடு சேர்த்து வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி கூட நான் ஜஸ்ட் ஐ கேன் மேக் அ வீடியோ அபவுட் இட். ஓகே, ஸோ அதனால் அந்த குவாண்டம் ஏஐ வந்து ஃபியூச்சரில் வரப்போகிறது இல்லை, ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்ற மெசேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2027 to 2035 குவாண்டம் அட்வான்டேஜ் இன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 2027 to 2035 வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபைனான்ஸில், ஃபார்மசூட்டிக்கலில், அடுத்து பேங்கிங்கில், ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் யார் ஃப்ராடுலண்ட்டாக டிரான்சாக்ட் பண்ணுறாங்கிறது இன்ஸ்டன்ட்டில் கண்டுபிடிச்சி அடுத்த ஃபீட்பேக்ஸில் லூப்பில் போட்டு பயங்கரமாக பண்ணிடலாம். ஓகே, பியாண்ட் 2035 ஸ்கேலபிள் குவாண்டம் ஏஐ. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகலை. நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நீட் இருக்குது ஏஐ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐயில். இதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அந்த வீடியோ பற்றி அந்த கான்செப்டையும் நான் வந்து டீகோட் பண்ணி பேசியிருக்கேன். அடுத்து ஒரு வீடியோ பண்ணுறேன் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மார்க்கெட்டில். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக ஐ ட்ரை டு மேக் ஷூர் தட் ஐ கிவ் திஸ் பர்டிகுலர் கண்டென்ட் டு யூ ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த குவாண்டம் ஏஐனா அட் தி எண்ட் ஆஃப் தி உங்களுக்கு என்ன தெரியணும், குவாண்டம் இஸ் அ ஹார்ட்வேர், ஏஐ இஸ் அ சாஃப்ட்வேர். ஸோ இது ரெண்டுமே இணையும் போது we can provide faster solutions for any kind of problems. It can be related to health, it can be related to whatever it is. Faster solution வந்து முடிஞ்சதுக்கப்புறம் we can move to different problems and solve that particular problem fast at multiple combinations. ஒரே டைமில் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸில் கம்பைன் பண்ணி சொல்யூஷன்ஸை நம்மளால் அரைவ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து பைனரி, ஒன்றொன்னா தான் ட்ரை பண்ணி போகிறோம், சீக்வன்ஷியலாக போகிறோம், பட் இட் வில் ஒர்க் parallelly and arrive at a conclusion fast. ஓகே, அது பேரலல் ப்ராசஸர். நம்ம இன்னைக்கு இருக்கு ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சீக்வன்ஷியல் ப்ராசஸ். ஒன்று முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு ஹியூமனால் ப்ராசஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இதிலிருந்து ஒரு டேக்அவே பாயிண்ட்டை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றது அடுத்து சொல்கிறேன், வாங்க போகலாம். Quantum AI is not something you need to master today, but understanding it now prepares you for the next wave of high impact tech careers. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஆர் 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஏன்றது இந்த ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் ஃபேஸுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இமீடியட்டாகவே நீங்கள் வந்து குவாண்டமில் வந்து பண்ணிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோக்கா ஒன்றும் இந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு இல்லை. பிகாஸ் பெரிய டெக் கம்பெனிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் அங்கேயே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஷுட் பி அ கிரேட் மேத்தமெட்டிஷியன், சயின்டிஸ்ட் அண்ட் அந்த மாதிரி பீப்புள் தான் அங்கே இருக்காங்க. அதனால் இமீடியட்டாக குவாண்டம் ஏஐல படித்து நீங்கள் வந்து கெரியர் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஏஐ ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுங்கள், ஏஐ இன்ஜினியராக ஒரு ஏஜென்டிக் ஏஐ சம்திங் அந்த மாதிரி கான்செப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு பேரலாக இந்த குவாண்டம் ஏஐ பற்றி நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸ் டவுன் த லைனில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அடுத்து ஏஜிஏ வரணும், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஏ வரணும், அதுக்கப்புறம் அந்த குவாண்டம் ஏஐல வரும். ஓகே, மேபி நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்மளுடைய கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வரும்போது இந்த குவாண்டம் ஏஐல பயங்கரமாக வந்து உலகை பயங்கரமாக புரட்டி போடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு கிவ் இட் யூ. ஸோ இந்த செஷன் மூலிமா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குவாண்டம் ஏஐனா என்ன, அது எந்த லெவலில் இருக்குது, அது எப்படி வந்து அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் தாண்டி லிமிடேஷன்ஸ் என்ன, கோல்டில் இருக்கணும், ஃப்ரெஜலாக இருக்குது, ஈஸிலி டேமேஜபிள், இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றது மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிருங்க. பிகாஸ் இதில் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் தேவைப்படுது, எதை சொல்லணும் அப்படின்றதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் ரிசர்ச்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் டேக் 2 minutes டைம் அண்ட் இஃப் யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன், தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடாக ஐ கேன் ப்ரெசென்ட் இட் டு யூ. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் பர்டிகுலர் செஷன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பட் மறக்காமல் உங்களோட லைக்கை தாண்டி ஜஸ்ட் 2 minutes drop your thoughts in the comment section and then leave. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.